பாலில் கலப்படம், டீத்தூளில் கலப்படம், சாப்பிட்ற இந்த மாதிரி பல விஷயங்களில் கலப்படம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஏன் நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற பால் பவுடரில் கூட கலப்படத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் போய் கடைசியாக எங்கே வந்து நின்று இருக்குன்னா இந்த கலப்படம் கோயிலில் கொடுக்குற லட்டில். எஸ் அஃப்கோர்ஸ் திருப்பதி லட்டில் கலப்படம். இட் மீன்ஸ் நான்வெஜ் கலக்கிறாங்க. ஐ மீன் ஃபேட்டு, பீஃபோட ஃபேட்டு, பிக்கோட ஃபேட்டு, மீனோட ஆயில், ஃபிஷ்ஷோட ஆயில் இதெல்லாம் கலக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அலிகேஷன் YSSR காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே நம்ம இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து அலிகேஷன் வச்சுருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. இந்த டாபிக் பற்றி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிட்டியில் நடக்கிறது, ஸ்டேட்டில் நடக்கிறது, நேஷ்னலில் நடக்கிறது, இன்டர்நேஷ்னல் நடக்கிறது, இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நியூஸையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதுக்கு கீப் இன் டச் வித் மீ. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கம்மிங் டு த டாபிக். ஆக்சுவலி ஜெகன்மோகன் ரெட்டி மேலே வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எக்ஸ் ரூலிங் பார்ட்டி. இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் யாருன்னா சந்திரபாபு நாயுடு. ஸோ இவர் வந்து இப்போது அவங்க மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறார். என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டில் இந்த பீஃப் ஃபேட்டு அண்ட் தென் பிக்கோட ஃபேட்டு அண்டு ஃபிஷ்ஷோட ஆயில் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி தான் லட்டு செய்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கீ, நெய்க்கு பதிலாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து லட்டு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷனை வச்சிருக்கிறார். இதுக்கு YSR காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை இவங்க வேற ஏதோ செய்கிறாங்க, அந்த தவறை மறைக்கிறதுக்காக, மக்களை திசை திருப்புறதுக்காக எங்கள் மேலே தேவையில்லாத அபாண்டமாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை மறுக்கிறாரு. ப்ரூஃப் இருக்குது எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சில லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் ப்ரூவ் ஆகலை. ரெண்டு பார்ட்டிக்குள்ள இந்த ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு இஷ்யூவாக வந்து எல்லா மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமேன்றதால தான் நான் இந்த சேனல் இதை பற்றி இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இது எதுவுமே நாட் ப்ரூவன்ட், ஓகேவா? நடந்திருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். இனிமேல் தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரியும். இந்த திருப்பதிக்கும் தமிழ்நாட்டுக்கும், முக்கியமாக சென்னைக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி லட்டு இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுதே, இதை கொடுக்கறதுக்கு ஐடியா கொடுத்ததே வந்து ஒரு தமிழர் தான். அது முக்கியமாக அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அங்கே தான் அவர் வளர்ந்தார். கல்யாண முருகேசன் அவரை கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி அவரோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ராகவ ஐயங்கர். இதுதான் அவரோட ரியல் நேம். இவர் தான் வந்து திருப்பதியில் இந்த லட்டு கொடுக்கறதுக்கு ஐடியா கொடுத்ததும் காரணமாக இருந்ததும் இவர் தான். இதோட இன்னும் முக்கியமான என்னென்னா, இது எப்போ நடந்தது அப்படின்னா, சென்னை வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது, அந்த டைமில் நடந்தது. 1842 வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக மக்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து 1842. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த கல்யாண டைமில் மட்டும் இதை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதுவே வந்து டைரெக்டாக வர மக்களுக்கு, கோயிலுக்கு வர மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்க ஆரம்பிச்சது 1842 அப்புறமா. இப்போ அது கிட்டத்தட்ட 309 வருஷமாக இந்த பழக்கத்தில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 300 கோடி லட்டு விற்பனை ஆகுது. கிட்டத்தட்ட 3000 கோடி வருமானம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு இந்த கோயிலுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஐடியாவை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி திருப்பதியில் எவ்வளோ பெரிய வருமானம் இருக்குது இந்த லட்டில் மட்டும். அதுக்கப்புறமா தான் லாங்குவேஜ் வைஸாக ஸ்டேட்ஸை பிரித்தாங்க இல்லையா, அதில் திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஸோ எவ்வளோ பெரிய வருமானம் இருக்கிற ஒரு கோவிலை வந்து தமிழ்நாடு மிஸ் பண்ணியிருக்கு. மக்கள் வந்து ரெண்டு விஷயத்தை தான் ரொம்ப நம்புவாங்க. நம்பிக்கையோடு போகிற இடம் வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து கோவில், இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டல். இந்த ரெண்டு இடத்துக்கு போகும்போது ரொம்ப நம்பிக்கையோடு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே மக்களோட நம்பிக்கையை பாழாக்குற மாதிரி இது ஒரு விஷயம் நடந்துருக்குது. எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அப்போ எந்த இடத்துக்கு தான் நம்பி போகிறது? நம்ம பாரம்பரியமானது இது வந்து லட்டு வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த லட்டுன்னு கொடுத்தாலே அதை வாங்கி ஜஸ்ட் லைக் தட் அப்படி வாயில போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு ப்ரேயரோட, பக்தியோட அதை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புனிதமானது, அந்த அளவுக்கு ஒரு ஹோலியான ஒரு சாப்பிட்ற பொருள் அது. ஸோ இதில் இப்படி ஒரு கலப்படணும் போது வேற ஒன்றுமே இல்லை, இது ஸ்கேம். இது இங்கே பக்தி,
மக்கள் நம்பிக்கை இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பெரிய ஸ்கேம். நெய்யை விட பார்த்தா இதுக்கு அதிகமாக தான் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஏன் இதை செய்கிறாங்க? ஏன்னா நெய் அதிகமாக தேவைப்படும். இப்போது இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஃபார்ம் ஆயிலில் சேர்க்கும்போது ஃபார்ம் ஆயில் சீப்பு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் இதில் கொண்டு வந்துடலான்றது அவங்களோட ஐடியான்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கேம் இங்கே நடந்திருக்கு. வாட் எவர் த ஸ்கேம் இஸ் அ ஸ்கேம் இல்லையா? ஸோ மக்கள் நீங்கள் யோசிங்க, நீங்கள் முடிவு சொல்லுங்கள். இது நிச்சயமாக நடந்திருக்குமா? இது உண்மையாக இருக்குமா? இல்லை சும்மா கட்டுக்கதையா? என்னவா இருக்கும்? நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர், நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு. நான் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்த உடனே கண்டென்ட்டுக்காக உடனே கொண்டு வந்து திணிச்சிடணும் மக்கள்கிட்ட அப்படின்னு நினைக்க மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது, இன்னும் வேறு என்னென்ன நியூஸ் வருது, இதெல்லாம் நான் பார்த்து கேதர் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக தான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பேன். ஏன்னா கொடுக்குற கண்டென்ட் உண்மையாக இருக்கணும், ப்ரூஃபோடு இருக்கணும். அதனால தான். ஸோ இது கூட நான் வந்து ஆல்ரெடி இது செகண்ட் டே ஆர் தேர்ட் டேன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக நான் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றதால தான் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடந்துருக்கு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதாவது இந்த கண்டென்ட் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். உங்களோட கமெண்ட்டை இது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா, உண்மையா இல்லை இது ஃபேக்கா என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் MKR. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.